தலைவன் டான் லீ நடிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். அந்த படத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டான் லீ வந்து கொரியன் சினிமால ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச நிறைய படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. மிட்நைட் எஃப்எம், ட்ரைன் டு பூசான், தி அவுட்லாஸ், தி ரவுண்ட் அப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்திருக்கு. எல்லா படத்துலயும் ஆக்ஷன்ல பின்னி படம் எடுத்திருப்பாரு தலைவன். இந்த படமும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் இந்த படத்துல. இந்த படத்தோட கதைக்கு போகும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து சாக போற தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு சீரம் தயாரிக்கிறாரு. அந்த சீரமை அந்த பொண்ணு உடம்புல செலுத்துறாரு. அந்த சீரம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு பதில் அந்த சிச்சுவேஷன் இன்னும் கிரிட்டிக்கலா மாத்துது. இதை புரிஞ்சுக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் வந்து சிறைப்பிடிக்க போகும். அந்த நேரம் பார்த்து அந்த சியோலுங்கிற ஊர்ல வந்து பூகம்பம் வரும். பூகம்பம் வந்து மொத்த ஊருமே அழிஞ்சிரும். இந்த இடத்துல இருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கதையை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் மாதிரி, மிஞ்சி இருக்கிற மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு இடம் வாழறாங்க. அந்த ஊர்ல எதுவுமே இருக்காது. தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பஞ்சமா இருக்கும். அந்த இடத்துல தான் ஹீரோ டான் லீயும் இருக்காரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்க இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி அங்க இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, 18 வயசு உள்ள ஒரு பொண்ணை வந்து வில்லன்கள் வந்து கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அதை கடத்திட்டு போனது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூகம்பல மாட்டிக்கிட்டு இறந்ததா சொல்லப்பட்ட அந்த டாக்டர் தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாரு. ஏங்கிறத நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அந்த பூகம்பத்திலேயே அந்த டாக்டர் எப்படி சாகாம இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏன் கடத்தினாங்க, ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படம் கண்டிப்பா 18+ தான். படத்துல ஊறப்பட்ட வன்முறை காட்சிகள் இருக்கு. வயலன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ரத்தம் தெரிக்கிறது, தலையை வெட்டுறது, தலையை சுடுறதுன்னு சொல்லி ஒரே சவுண்டு, ஒரே சண்டை அப்படிதான் இருந்தது. ஆனா எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. இது ஒரு 18+ மூவி, குழந்தைங்களுக்கு கிடையாது. படம் ஃபுல்லாவே வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறையவே இருக்கு. அடல்ட் செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு. சோ அதனால 18+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த படத்துல ரொம்ப நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து செதுக்கி இருக்காங்க. அப்படி இருந்தது படம் பாக்குறதுக்கு. ஹீரோவா பண்ண டான் லீ வந்து அவர் யூசுவலாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. இந்த படத்துல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. ஆளை பார்க்கும் போதே இவன் அடிச்சா இவன் பறக்க தாண்டா செய்வான் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவரை தவிர்த்து ஒரு லேடி ஒருத்தவங்க காட்டுவாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி இந்த டாக்டர் கூட இருந்து டாக்டர் பண்ற தப்பான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து திரும்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஹீரோ கூட கை கோர்த்துக்கிட்டு அங்க போவாங்க. அவங்க பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த படத்துல 99% ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவங்க ஓனா பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவங்க பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வீக் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் இந்த படம் பார்க்காதீங்க. ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு. மற்றபடி எனக்கு ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் நிறைய லாங்குவேஜஸ்ல இதை டப் பண்ணிருக்காங்க. தமிழ்லயும் டப் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள், போஸ்ட் அபகலிப்ஸ்ல நடக்கிற ஒரு படங்கள், அந்த மாதிரி கதைக்களம் கொண்ட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாட்ச் அண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு வீடியோஸ் வரும், கண்டிப்பா தவறாம பாருங்க. தேங்க்யூ கைஸ்.